எந்த சூழலிலும் சிறுமிகள் பெண்கள் இதை செய்யவே வேண்டாம் என நீதிபதிகள் வேண்டுகோள் வைத்துள்ளனர். அது குறித்து பார்க்கலாம். சமூக வலைதளங்கள் மூலம் பழகி இளம் பெண்களை ஏமாற்றி போட்டோக்கள், ஆபாச படங்கள் எடுத்து மிரட்டி பணம் பறித்ததாக 2020ஆம் ஆண்டு நாகர்கோவிலைச் சேர்ந்த காசு என்பவர் மீது போக்சோ, பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட பல பிரிவுகளில் வழக்கு பதியப்பட்டது. சிபிசிஐடி விசாரணையில் காசியின் லேப்டாப்பில் ஆயிரக்கணக்கான போட்டோக்கள், ஆபாச படங்கள் கைப்பற்றப்பட்டன. வழக்கை விசாரித்த நாகர்கோவில் மகளிர் நீதிமன்றம் 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் காசிக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பு கோரியது. இந்த தண்டனையை ரத்து செய்ய கோரி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் காசி மேல்முறையீடு செய்தார். இம்மனு நீதிபதிகள் ஆனந்த் வெங்கடேஷ், ராமகிருஷ்ணன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. பின்னர் நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவில் இன்றைய டிஜிட்டல் யுகத்தில் மனசாட்சியற்ற நபர்கள் இளம் பெண்கள் மற்றும் சிறுமிகளின் நம்பிக்கையையும் உணர்ச்சி ரீதியான பலவீனங்களையும் தங்களது சுயநல நோக்கங்களுக்காக தகாத வழியில் பயன்படுத்துகின்றனர். தந்திரமாக ஏமாற்றி பொய் வாக்குறுதி அல்லது உணர்ச்சி ரீதியான சூழ்ச்சிமிக்க வற்புறுத்தல்கள் மூலம் பாதிக்கப்பட்டவர்களை அந்தரங்கமான புகைப்படங்கள் அல்லது காணொலிகளை பகிர தூண்டுகின்றனர். பின்னர் நம்பிக்கை துரோகம் செய்து மிரட்டி பாதிக்கப்பட்டவர்களை தொடர்ந்து சுரண்டலுக்கும் அவமானம், மன உளைச்சலுக்கும் உள்ளாக்குகின்றனர். இத்தகைய சூழ்நிலைகளில் அனைத்து சிறுமிகளிடமும் இளம் பெண்களிடமும் இந்த நீதிமன்றம் பணிவுடனும் மனமார்ந்த அக்கறையுடனும் ஒரு வேண்டுகோளை முன்வைக்க விரும்புகிறது. எந்த நபருடனும் மின்னணு வழியாக அந்தரங்கமான புகைப்படங்கள் அல்லது காணொலிகளை பகிரக்கூடாது. அதன் பிறகு சட்ட ரீதியாக நிவாரணத்தை நாடும் வேதனையான செயல்முறையை எதிர்கொள்வதை விட முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எப்போதும் சிறந்தது. எனவே டிஜிட்டல் உலகில் தங்களது அந்தரங்கத்தையும் கண்ணியத்தையும் பாதுகாப்பதில் மிகுந்த விழிப்புணர்வுடனும் எச்சரிக்கையுடனும் இருக்குமாறு ஒவ்வொரு சிறுமிகளையும் பெண்களையும் நீதிமன்றம் கேட்டுக்கொள்கிறது. இந்த வழக்கில் மனுதாரர் மீதான குற்றச்சாட்டுகளை அரசு தரப்பு நியாயமான சந்தேகத்துக்கு இடமின்றி நிரூபித்துள்ளது. விசாரணை நீதிமன்ற தீர்ப்பில் தலையிட முகாந்திரமில்லை. எனவே மேல்முறையீடு தள்ளுபடி செய்யப்படுகிறது. மனுதாரருக்கு நாகர்கோவில் விரைவு மகளிர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு உறுதி செய்யப்படுகிறது. இவ்வாறு நீதிபதிகள் தீர்ப்பில் தெரிவித்துள்ளனர்.